வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வண்டலூர்லேருந்து செங்கல்பட்டு போகிறோம் இல்லையா, போகும்போது காட்டாங்குளத்திற்கு முன்னாடி ஜோகோ பொத்தேரி ஜோகோ கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ஜோகோவுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுங்க. கம்பெனி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஜோகோ கம்பெனி பின்னாடி இதுவும் தெரியும். அப்படியே எக்ஸாக்டாக பேக் சைடுங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. கம்பெனியை ஒட்டி அப்படியே பக்கத்துலேயே வந்துடும். வெஸ்ட்டு ஃபேஸிங்கு 32க்கு 41. ஸோ ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி தான் இது. வந்து ரெண்டு வீடு மாதிரி கட்டி பழைய டெமாலிஷ் கண்டிஷன் தான். ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வாஷிங் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி பார்த்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒயிட் வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இங்கேயே ரெண்டலுக்கு விடணும், நான் நல்லாவே பார்த்திங்கன்னா ரெண்டல் விடலாம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு நிறையா இருக்குது. ரெண்டலுக்கு விடுற மாதிரி இடமா இருக்குது. ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 மீட்டர் தாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராணே என்எஸ்கே ராணே கம்பெனி மெயின் கேட் வந்துடுதுங்க. 30 ஃபீட் ரோடுங்க. நமக்கு இந்த ட்ரைனேஜ் வாட்டர் பார்த்துக்கோன்னா வழியும் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் 1,20,00,000 சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். பக்கத்தில் பார்த்தோன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இது கூட ஐடி கம்பெனியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல. 30 ஃபீட் ரோடு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 250 மீட்டருக்குள்ளே இது வந்துடுது. ஒரு சிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜோகோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா எனக்கு இமீடியட்டாக வேணுங்க, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வேணாம்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நார்த்து இல்லைனா சவுத்து கூட நம்ம வந்து வாசப்படி வச்சு வீடு கட்டிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் மாதிரி தெரியுது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்க்கு. அதாவது இது பேக் சைடில் இருக்கிற பில்டிங்க்கு பேசேஜ் மாதிரி தெரியுது. ஒருவேளை இது பேசேஜாக விடுறாங்க அப்படின்னா இது ஒரு கார்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஒரு 20 ஃபீட்டு கூட இருக்காது. அதனால் பார்த்தோன்னா இது பில்டிங்க்கு விட்டுக்கிறதா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது பேசேஜாக தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அதாவது சவுத் வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி மாதிரியும் நமக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தோன்னா பர்ஃபெக்டான லொக்கேஷன். நம்ம வந்து ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நம்ம இது பேசேஜாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சவுத்தும் வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டியாக வந்துடுது. இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேடி இப்போ தான் கிடச்சிருக்கு. இப்படி வேறு ஒரு கிளைண்ட்டுக்காக பார்த்துருக்கேன். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு செட் ஆகலை இது ஒரு காரணத்துக்காக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பில்டிங் கட்டி ரெண்டலுக்கு விட்டாங்கன்னாவே நல்லா ரெண்டல் வரும். ஏன்னா வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் கட்டி விடுறோம் அப்படின்னா கூட பயங்கரமான ரெண்டல் இங்கே ஈஸியாக நம்ம சம்பாதிக்கலாம். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரூமு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் பார்த்துக்காங்க. ப்ராப்பர்ட்டி சம்மந்தம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணாலும் கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன்.